தேவனுடைய மகத்துவமும் மகிமையும் நிறைந்த தேவாலயத்தை நமக்கு தந்த நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மார்க்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் புகை ஆக்கினீர்கள். துதிக்க சங்கீதம் 92:13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களின் கூட்டத்தை கர்த்தர் தம்முடைய சபைகளிலே நாள்தோறும் சேர்த்து வருகிறார். விசுவாசிகள் ஆவியில் பலப்படவும் கர்த்தருடைய வசனத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும் ஆவியானவர் திருச்சபையிலே கிரியை செய்து வருகிறார். மேலும் கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவருடைய ஆலயத்திலே விளங்க பண்ணுகிறார். அது தம்முடைய ஜெப வீடு என்றும் அது சகல ஜனத்திற்கும் ஜெப வீடாக இருக்கிறது என்றும் வேதத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் ஆலயத்தின் பரிசுத்தத்திற்காகவும் ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும். ஆலய ஆராதனைகளில் பங்கு பெறுகிற விசுவாசிகள் பயபக்தியோடு நடந்து கொள்ளும்படிக்கும் கர்த்தர் நம் நடுவிலே உலாவுகிறார் என்ற உணர்வோடு செயல்படும்படிக்கும் ஜெபிக்க வேண்டும். அது கர்த்தராகிய கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இந்த சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த திருச்சபைக்கு கர்த்தரே தலைவர் என்ற உணர்வை நாம் கொள்ள வேண்டும். ஊழியரும் விசுவாசியும் அந்த சிந்தனையோடு செயல்படும்படிக்கு நாம் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தரை விசுவாசித்து அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை வாஞ்சியோடு தேடுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.